4 கட்டிட வாக்கியங்களை மாத்திரம் நாங்கள் கற்றுக்கொள்வதல்ல. இந்த 4 வாக்கியங்களுக்கும் தேவையான சொற்களை அந்த வெற்றிடங்கள்ல இடுவதோடு இந்த சொற்களை மாற்றி இதே போன்ற வேறு வாக்கியங்களையும் நாங்கள் ஆக்கும் பயிற்சியில் ஈடுபடுதல் வேண்டும். இப்ப உதாரணமா பாருங்க, முதலாவது வாக்கியம், நான் பல வகை. அப்ப இங்க பல என்ற சொல் பெறணும். பல வகை நிறங்களை உடைய அழகிய. அப்ப இதுக்குற அழகிய என்றதும் பெறணும். உடையது பிறகு அழகிய வண்ணத்து பூச்சி. அப்ப இந்த ஆதாரமான சொற்களை வைத்து இப்ப நாங்க ஒரு வாக்கியத்தை பூர்ணமாக எழுதிவிட்டோம். அப்ப இதுல பாருங்க, இது ஒரு தற்கூற்று வாக்கியமாக நான் என்பதை ஆதாரமாக வைத்து இந்த எழுவாயாக வைத்து இந்த வாக்கியம் அமைது. நான் பல வகை நிறங்களை உடைய அழகிய வண்ணாத்து பூச்சி. நான் பல வகை நிறங்களுடைய அழகிய வண்ணாத்து பூச்சி. அப்ப நீங்க இந்த ஒரு சொல்ல மட்டும் பார்க்கிறதன் மூலம் இதே போல ஒரு 2-3 வாக்கியம் ஆக்க முடியும். நான் அழகிய பலவகை, நான் பல வகை நிறங்களை உடைய அழகிய மயில் மயில் என்றது எழுதலாம். அல்லது நான் பல வகை நிறங்களுடைய மீன் என எழுதலாம். ஏதோ அப்படியாக உங்களோட மனதில் தோன்ற கருத்துடைய குறைந்தபட்சம் 3 வாக்கியங்களாவது இப்படி எழுத பழக்குங்கோ. அதே போல அடுத்த 2 தொடர்பு சாதனங்கள் பற்றியதிலையும் பாருங்கோ. இதுல தகவல் தொடர்பு சாதனங்களில், அப்ப முதலாவது தகவல் தொடர்பு சாதனங்களில் பத்திரிகை முக்கிய இடம் வகிக்கின்றது இறுதியில. அப்ப இந்த வகிக்கின்றது என்பது வினைச்சொல். இப்ப தகவல் என்பது எழுவாயாக பேச்சொல்லாக வருது. அப்ப தகவல் தொடர்பு சாதனங்களில் எழுவாயாக வருது. அப்ப சாதனங்களில் என்பது இடைச்சொல்லாக இருக்கின்றது. அப்ப தகவல் தொடர்பு சாதனங்களில் பத்திரிகை முக்கிய இடம் வகிக்கின்றது. இப்ப இது இந்த வாக்கியத்தை நீங்க பத்திரிகை என்ற ஒரு சொல்ல மாற்றுவதன் மூலம் 3 வாக்கியங்களாக்க முடியும். பத்திரிகை போல இப்ப தொடர்பு சாதனங்கள்ல தொலைபேசி, கணினி, அதாவது இப்ப நவீன துறைகள்ல முக்கியத்துவம் வாய்ந்த சொற்களை நீங்க அப்படி சொல்லி 3 வாக்கியம் ஆக்கி, அதாவது காணொலிகளாக என்னிடம் கேட்கிற மாணவர்கள் மாத்திரம், இந்த வகுப்பில வகுப்பில உள்ள மாணவர்கள் மாத்திரம் காணொலி தயாரித்து சொற்களை எழுதி உறுப்பாக பைபோர்டுல இதே போல 3 வாக்கியங்கள் எழுதி உங்களுடைய திறமையை வழிகாட்ட முடியும். அடுத்த 3வது சமைத்த மூடி இலையான்கள். அப்ப சமைத்த உணவை மூடி வைக்காவிட்டால் இலையான்கள் மொய்க்கும். அப்ப இதே போல நீங்க வாக்கியங்களா கேட்க, கொதித்தாறிய தண்ணீரை, சமைத்த உணவை போல கொதித்தாறிய தண்ணீரை மூடி வைக்காவிட்டால் அதுக்குள்ள என்ன நடக்கும்? பூச்சிகள் விழலாம், அழுக்குகள் விழலாம். அப்ப அந்த மாதிரி 3 வாக்கியம் எழுத வேண்டும். அடுத்தது நான் இதுல 3 வாக்கியம். அடுத்த 4வது தலைப்பு பயன்பாடு. எல்லா துறைகளிலும் என்ன பயன்பாடு? கணினி பயன்பாடு. கணினி என்பது கம்ப்யூட்டர். இன்றைக்கு எல்லா துறையிலையும் கணினியின் பயன்பாடு நுழைந்து விட்டது. அப்ப கணினி பயன்பாடு இன்று எல்லா துறைகளிலும் பயன்படுத்தப்படுகின்றது. இதே போல கணினி போல வேறு என்ன இப்ப இந்த துறைகள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு என்பதை நீங்கள் உணர்ந்து 3 வாக்கியங்களாக
இந்த வாக்கிய எழுத்து பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.